ஓம் பெற்றவர்கள் ஞான நிஷ்டர்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்துல என்னென்னலாம் நடக்கும், எப்படி இருக்கும், அப்படி தாயுமானவர் சொல்றார் ஒரு பாடல்ல. கானகம் இளங்குழி பசுவோடு குழாவும். காட்டுல இருக்க புலி இருக்கு, அது பசுவோட ரொம்ப நட்பா இருக்குமா, விளையாடிக்கிட்டு இருக்குமா. புலியும் பசுவும் நண்பர்களா. மௌன குரு வணக்கத்துல 7வது பாடல் இது, 31வது பக்கம் எடுத்துங்க. கானகம் இளங்கு புலி பசுவோடு குழாவும். அப்படி விருத்தமாக விபரீதமாக நேர்மாறாக ஒரு இடத்துல நடக்குது அப்படி சொல்லி சொன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லி பொருள். அது போல அவருடைய குருவனுடைய சாநித்தியத்துல சந்நிதியில தான் நடக்குமா. பெரியவர்கள் மகான்களுடைய சாநித்தியத்துல என்னதான் நடக்காது, எல்லாம் நடக்கும். அதுதான் அவங்களுடைய மகிமை. கானகம் இளங்கு புலி பசுவோடு குழாவும் நின் கண் காணவும் மத யானை நீ கண் காணவுன்னு கண்ணில் பார்த்த உடனே கண்ணிலே செய்கை செய்வார். நம்ம வீடுகளில் பார்க்கலாம், தாய்மார்கள்லாம் கண்ணிலே பேசுவாங்க குழந்தைகள் இடத்துல நடக்கும். கண் காணவும் நீ மத யானையும் நெகிடிக்கன பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. ஆசிரமத்துக்கு தேவையான பொருள்கள் என்னவோ அது போய் எடுத்துட்டு வருமா, மரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குமா. ரொம்ப அழகா சொல்றார். போனகம் அமைந்ததென காமதேனின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. சாப்பிட்றதுக்கு தேவையானதா என்ன வேணும் அதெல்லாம் அவர் நினைச்சாருன்னா அந்த காமதேனு வந்து என்னென்ன வேணும் சொல்லி கேட்குமா. அப்படித்தானே இருந்தது. அவர் விஸ்வாமித்திரர் போறார் வசிஷ்டர் இடத்துல, வந்ததுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணார். அவர் நினைச்சு அந்த சாமியார்கிட்ட எதுக்கு இந்த பசு இருக்கணும் காமதேன்னு, ராஜாவா இருக்க என்ன இடத்துல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லி நினைச்சுதான் மல்லு கட்டிட்டு வந்துட்டார் அவர். கண்காணும் நெகிடிக்கென பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. போனகம் அமைந்ததென காமதேனின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. கேட்குமா, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி. அடுத்து புவிராஜர் கவிராஜர் தவராஜர் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். நீங்க தான் இந்த பூமண்டலத்துக்கு சக்கரவர்த்தி, நீங்கள் தான் கவிராஜர் தவராஜர் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். ஜெயகோஷம் எழுப்புவாங்களாம், போற்றி போற்றி சொல்லி சொல்லி. யார் இடத்துல? மகிமை பொருந்திய மகான்கள், பெரியவர்கள், குருநாதர்கள், ஞான நிஷ்டர்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த சாநித்தியத்தில் இதான் நடக்குமா. உலகத்தில் சாதாரணமா நடக்காத விசேஷமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்குன்னு சொல்றார். புவிராஜர் தவராஜர் கவிராஜர் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். ஞான கருணாகர முகம் கண்ட போதே நவநாத சித்தர்களும் உன் நட்பினை விரும்புவார். நம்ம சுவாமிஜி இடத்துல அந்த ஒரு தேஜஸ் அப்பத்துல இருந்தே ஒரு வசீகரம், யார் பார்க்கிறாங்களோ அவங்கள அது அப்படியே ஈர்க்கின்ற இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாது கரும்பை தந்துன்னு சொல்லுவார். அது போல ஈர்க்கின்ற சக்தி அவருடைய மேதாவிலாச அறிவு ஆற்றலுக்கு உண்டு, தோற்றத்துக்கு அந்த சக்தி உண்டு. அது நிறைய இடத்துல நாங்க பார்த்து இருக்கின்றோம். பார்த்தாங்கன்னாவே என்ன பண்ண சொல்ல வர்றாங்களோ அது மாறி சொல்லிட்டு போற ஆள்லாம் இருந்திருக்கு. ஞான கருணாகர முகம் கண்ட போதிலே நவநாத சித்தர்கள் நட்பினை விரும்புவார். எல்லா சித்தர்களும் அவரோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்களா, என்ன ஃப்ரெண்டா சேர்த்துக்குங்க, நட்போடு பழகுவாங்களாம். நட்பினை விரும்புவார். சுகர்வாம தேவர் முதல் ஞானிகளும் உன்னை மெச்சுவார். சுகர் முதலான தேவர்கள் எல்லாம், வியாசருடைய குமாரர் தானே சுகர். இன்னைக்கு நாம் எல்லாரும் சுகர்மா முனிவரா இருக்கும், அது வேற, புரியுதா? சுகர்னா ஒரு சாமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார். அவர் சாக்லேட்டு கேட்டார். சாமி இங்க இருக்கார், பேச சொல்ல மாட்டேன். ஆமா, அவர் சாக்லேட் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, நர்ஸ், சாமி இல்ல உங்களுக்கு சுகர் இருக்கு, சாக்லேட்லாம் கொடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. நான் சுகர் இல்ல வியாசர் இல்ல, எனக்கு குடு வேணும்னு சொன்னார். சுகர்வாம தேவர் முதல் ஞானிகளும் உன்னை மெச்சுவார். உன்னோட பெருமைகளை சொல்லுவாங்களாம். அதாவது நேருக்கு நேரம் முகஸ்துதி பண்ணக்கூடாது, ஆனா குரு முன்ன நம்ம சொல்லலாமா. சிஷியனை தான் குரு புகழ்ந்துட்டா எனக்கு கொஞ்சம் என்ன, கொஞ்சம் நிறைய ஒரு 6 டன்னு தலைமையில ஏறி உட்காந்துடும். ஆனா குருவை நாம புகழணுமா, புகழலாம். அவருக்கு ஒன்றும் அப்படிலாம் ஆகாது, சைடு எஃபெக்ட்லாம் அவருக்கு இருக்காது. ஏன்னா புகழெல்லாம் கடந்து ஒரு பெருமை மிக்க ஸ்தானத்தில் இருக்கிறவர். அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் கடைசியில பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் இந்த புகழ் தான் சொல்லுவாங்க. நீங்க தான் இந்திரன் சந்திரன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
ஆனா அதே நேரத்தை அப்படி புகழும்போது நம்ம ஜாகிரதையா இருக்கணும், பின்னால ஏதோ நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காலை வர்றதுக்கு. அதுவும் இருக்கு. சுகர்வாம தேவர் முதல் ஞானிகளும் உனை மெச்சுவார், வானகமும் மண்ணகமும் வந்தெதிர் வணங்கிடும் மகிமை எது சொல்ல எளிதோ. தேவர்களும் இந்த உலகத்திற்கவர்களும் எல்லார்களும் வந்து உன்னுடைய பெருமையை சொல்லணும்னா சொல்ல முடியுமான்னு சொல்றார். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் ஒரு மௌன குரு என்று மௌன குரு வணக்கத்துல 7வது பாடல்ல தாய்மன சுவாமிகள் தன்னுடைய சத்குருநாதரை பத்தி சொன்ன அந்த வார்த்தைகள் நாமும் கூட அருகிலேயே இருந்து குறைஞ்சது ஒரு 34-35 வருடங்கள் அவர் மகா சமாதி அடைகின்ற சமயம் வரை அவரோடு இருந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தவர் எனக்கு கிடைச்சிருந்தது. அதிக நாட்கள் 87 அறிமுகமான நாள்ல இருந்து கடைசி வரையில் அவர் கூட இடையில ஒரு சில நேரங்களை தவிர மீது எல்லாம் அதிகமான நேரம் அவரோடையே இருக்கிற நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதனால அவர் இடத்துல நாம் அனுபவித்த அனுபவங்கள் அதெல்லாம் நமக்கு ஆத்ம ஞானத்தில் நாம் திளைக்க செய்வதில் புரிதலுக்கு ரொம்ப உபயோகரமா இருந்தது. அதனால அவருடைய பெருமை எல்லாம் அந்த நேரத்துக்கு இல்லை என்றாலும் கூட நிறைய நேரத்தில் நம்ம கூட வசித்து கொண்டிருக்கும்போது தாய் தந்தையர் மற்றொரு பெருமையெல்லாம் புரியறதில்லை. அவருக்கு இல்லாத பொழுதுதான் அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். அந்த வகையில நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி அவர்கள் நமக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அவருடைய அறிவினால கவரப்பட்டவர்கள் தான். அவருடைய அறிவுடைய மேதா விலாசம் இருக்கு பாருங்க, அது அளப்பரியது, பிரமிச்சு இருக்கும். அவருடைய இடத்துல இருந்த அந்த நாலேஜ் ட்ரெஷர் சொல்றோம் பாருங்க, அறிவு பெட்டகம், அறிவு களஞ்சியம். எந்த இடத்துல எது கேட்டால் எந்த புத்தகத்தில் இருந்தாலும் கரெக்டா சொல்லுவார், இந்த இடத்துல இருக்கு அது எடுங்கன்னு சொல்லுவார். அவ்வளோ ஒரு அது எப்படிதான் எந்த நேரம் தான் அவர் கிடைச்சிட்டு சொன்னா அதுதான் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் தான். பிரமிச்சு நிற்கிற அளவிற்கு அவருக்கு அடிக்கடி சொல்ல சுவாமி எடுத்து, சுவாமிஜி உங்களுக்கு அப்படி ஒரு பகவான் கொடுத்துருக்க அந்த நாலேஜ் இந்த சமுதாயத்துக்கு வாரி இறைச்சிட்டு போகணும், இப்படி வார்த்தையை சொல்லுவேன். சுவாமிஜி சொல்லுவார், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு சொல்லுவார். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அறிவு இருக்கலாம், அது எடுத்து வழங்குகின்ற முறை இருக்கு பாருங்க, வே ஆஃப் பிரசன்டேஷன் இருப்பாருங்க, அது இருக்காது. சாமிஜி இடத்துல எல்லாமே நிறைஞ்சிருந்த ஒரு அற்புதமான ஒரு முழு நிறை ஞானி. அவரை நாம் அருகில் இருந்து பார்த்து அனுபவித்த அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம மனதில் எப்பொழுதுமே பசுமையா இருக்கும். அப்படி ஒரு மகாத்மா கூட இருந்து நம்ம பண்ணியிருக்கோம். அவர்னால உருவான இந்த ஸ்தாபனம் கூட இன்னைக்கு பார்த்தோம்னா அவருடைய நினைவலைகளை சுமந்து கொண்டு அவர் காட்டிய வழியில அற்புதமா இந்த இடம் ஒரு புனிதமாக்கப்பட்டு அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அவருடைய திருக்கருணை, அவர் நினைச்சு செய்த சங்கல்பம் இதுதான். அது இன்னும் அவரே நடத்தி கொள்வார். ஆதி குருவும் சத்குருநாதனும் இருந்து நடத்தி கொள்வார்கள், அதுல சந்தேகம் எதுவும் இல்லை. அதனால இந்த நேரத்தில் சில கருத்துக்களை எல்லாம் உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். உலகெங்கிலும் உள்ள சுவாமிஜி அவருடைய பரம பூஜ்ய சுவாமிஜி அவருடைய சிஷ்யர்கள் அனைவருக்கும் சுவாமிஜி அவருடைய திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய அறிவு மேதா விலாசத்தினால் கவரப்பெற்றவர்களால் கொடுக்கப்பட்ட காணிக்கை உழைப்பு அதனால் உருவானதுதான் இவ்வளவு பெரிய ஆசிரமம். அதுலயும் சந்தேகம் இல்லை. நிறைய பேர் எல்லா வாட்ஸ்அப் லைஃப் சொல்றாங்க பாருங்க, எல்லா துறைகளில் இருந்த எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் ஆரம்ப காலத்துல சிரமங்கள் நிறைய இருந்தாலும் கூட போக 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 நிறைய விஷயங்கள் இங்க நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவருடைய திருக்கருணையினுடைய வெளிப்பாடு தான். இன்னொன்னு சுவாமிஜிக்கு இருந்த விசேஷமா எல்லாரும் சொல்றது, பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிஜி அவங்க சொல்லுவாங்க, வேதாந்த ஆசிரியர்களுக்கு வேதாந்தம் தெரியும், உபனிஷத் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும், பகவத்கீதை தெரியும், அபரோஷ அனுபூதி முதல் நூல்கள்லாம் தெரியும். ஆனால் வேதம் படித்திருப்பார்கள் என்பது சுவாமிஜி பெரிய பிளஸ் பாயிண்ட். வேத அத்தியனம் முறையாக செய்தவர்கள், அது நிறைய வேதாந்த ஆசிரியர்களுக்கு அமைவதில்லை, இல்லவும் இல்லைன்னு சொல்லலாம். முறையாக வேதத்தை முறையாக படித்தவர்கள். சுவாமிஜி அப்பா வைத்தியநாத கணபாடிகள், அப்படித்தானே? ஆமா. அப்பா இடத்துல அவர் கிடைச்ச சம்ஸ்காரம் நிறைய சொல்லுவார், எப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மகானை பெற்று எடுக்கணும்னா அவங்க தாய் தந்தை எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும். யசோதை தவம் பண்ணதுனால கிருஷ்ணரை மகனை அடைஞ்சார், பார்வதி தவத்தினால பரமேஸ்வரனை கணவனை அடைஞ்சா சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே தவத்தினால் நடக்கிறது தான். வேதம் படிச்சிருந்தாங்க, வேதாந்தம்
அது சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் இந்த மந்திர பிரயோகங்கள், கர்மகாண்ட விஷயங்கள், கோயில் பூஜைகள், யஜ்ஞ யாகங்கள், கும்பாபிஷேகங்கள், கோயிலோட அமைப்புமுறை, இதிலையும் சுவாமிஜி ஒரு கரை கண்ட ஞானத்தை உடையவர்களாக இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தானே முன்னின்று எதுவுமே தெரியாத பலரை வைத்துக்கொண்டு நிறைய கும்பாபிஷேகங்கள் பண்ணியிருக்காங்க. சுவாமிஜிலாம் தெரியும், நம்ம ஞானசிவான் சுவாமிலாம் சுருளில் இருந்த கோயில், மற்ற இந்த டி சுப்பலாபுரத்தில் ஒருத்தர் அழைச்சிட்டு போயிட்டு இன்னும் பல கோயில்கள் அது போகப்போ அப்புறமா மற்றவங்களை வச்சு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பேரையூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த சின்ன புலாம்பட்டி அருகில் இருக்கிற அந்த கோயில் பிரதேசம் சுவாமிஜியே தன்னுடைய திருக்கரத்தினாலே பண்ணினார். அந்த சுவாமி பிரதிஷ்டை முதல் கொண்டு எல்லாமே அவரே செய்தார், வேற யாருமே வச்சுக்கல. அப்ப எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஒரு விசாலமான தெளிவான செயல்முறையும் அந்த மந்திர பிரயோகங்கள் பற்றிய தெளிவான ஆற்றலம் உடையவர்களாக இருந்தார்கள். அடுத்து தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பேரறிவு, அந்த சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லும்போது மொழிபெயர்ப்பா சொல்லக்கூடியது இயல்பாகவே அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அப்படி கொப்பளிச்சு வரும். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குறள், தாய்மணர் பாடல்கள், திருமூலர், தேவாரம், திருவாசகம், அருணகிரிநாதர், என்னென்ன வேணும், பாரதியார், அதுல அவருக்கு அலாதி ஒரு பிரியம். எப்படின்னு அவர் டேபிள்ல குறள் இருக்கும், பாரதியார் பாடல் புஸ்தகம் இருக்கும், அப்படியே சொல்லுவாங்க. அந்த சொல்றது என்பது சும்மா சொல்றது அப்படி இல்லை, மனதிலிருந்து வரும் அந்த வார்த்தைகள் எல்லாம். அப்படி அந்த வார்த்தைகள் நம்ம மனதில் வந்து தைக்கும். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளார்க்கும் வேட்ப மொழிவதாம் சொல்லுவார் குரல்ல. அது போல கேட்பவர்களையும் கேட்காதவர்களையும் நம்ம கேட்கலையே அப்படி நினைக்கிற அளவுக்கு அவருடைய சொற்பொழிவு ஆற்றல் எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போனால் சின்ன குழந்தைங்களுக்கு மத்தியில் போய் குழந்தையா மாறிடுவார், பார்த்துருக்கோம். அந்த குழந்தைங்களோட அவ்வளோ ஒரு அந்யோன்யம் ஆயிடுவார். பெரியவர்கள் மத்தியில் பேசும்போது, வேதாந்தத்தை பேசும்போது, பெரிய பெரிய பண்டிதர்கள் சபையில் பேசும்பொழுது, சிருங்கேரி சுவாமிகளாம் சந்திக்கும் போது அவர் சம்பாஷணை தூரம் இருந்து கேட்டிருக்கோம். அது போல எல்லா வகையிலும் ஆற்றல் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மகான், அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் வேத பாடசாலை, 4 வேத பாடசாலை இங்க இருக்கணும், ஆகம பாடசாலை இருக்கணும், எல்லாம் நிறைய நினைச்சாங்க. இருந்தாலும் இப்பொழுது கிருஷ்ண யஜுர்வேத் மட்டும் ஒரு வேத பாடசாலை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், அவருடைய விஷன் பார்த்தோம்னா, அவருக்குரிய சமாதி ஸ்தலம் இருக்கு பாருங்க, அதை முதல்ல கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீபம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. பிறகு சில காரணங்களுக்காக இந்த இடத்துல மாத்தினாங்க. 2016 கோயிலினுடைய ரெனோவேஷன் ஒர்க் நடக்கும் பொழுது அப்ப நாங்கெல்லாம் சொன்ன, ஏங்க சுவாமி இப்படி எல்லாம் பண்றீங்க, வேண்டாம்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்ல நீங்க சிரமப்படுவீங்க, நான் இந்த ஏற்பாடு பண்ண பின்னால நீங்க சிரமப்படுவீங்கன்னு சொன்னார். நடந்திருக்க வேண்டாம், ஆனால் சாமிஜி அவர்கள் திருமேனி கேட்டாங்க, எங்க அங்க மதுரையிலேயே செய்யலாமா, இங்க இல்லை, இங்கதான் ஏற்பாடு இருக்கு, நிச்சயமா அவருடைய திருமேனி இங்க தான் வரணும்னு சொல்லும்போது டாக்டர் கேட்டார் போன் பண்ணி. வருத்தமா தான் இருந்தது, வேற வழி இல்லை, நாங்க சிந்திச்சுதான் ஆகணும். அப்படி ஆனா என்ன பண்றது, என்னங்க டாக்டர் சொல்றீங்கன்னா, இல்ல டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் பேசும்போது. அது பாடு இங்க வந்த பிற்பாடு அதை நாம பண்றதுக்கு அந்த நேரத்தில் எந்த இடத்தை தேடுறது, எப்படி பண்றது, எல்லாரும் கருத்து வேறுபாடு இருக்குமே, ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் கூட ஸ்தபதியை அழைச்சி தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த அளவு பார்த்து அவருடைய அந்த தொப்புள் பகுதிக்கு நேரா இந்த என்னுடைய அந்த திருமேனிக்கு மேலே வைக்கிற நந்தியா நான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அளவு எடுத்து அற்புதமா 4:8 நினைக்கிறேன், நல்லா கருங்கலானது, மனுஷாரெல்லாம் அசைக்க முடியாது, மேலே இருக்க கற்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து வச்சது. அன்னைக்கு பார்த்தா அவர் திருமேனியை சமாதி பண்ணாம நான் போக மாட்டேன்னு வேனில் இருக்கிற ஆள் நின்றுட்டு இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி, காலையில பண்ணலான்னா இல்ல இரவா முடிக்கணும் டாக்டர்னு சொல்லிட்டார். ராத்திரி 2 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு காலையில் 5 மணிக்கு அது நிறைவு பெற்ற பொழுது மனசுக்கு ரொம்ப கனத்த மனசாதான் இருந்திருந்தாலும் வேற வழி இல்லை. ஏன்னா அவர் கூடவே இருந்தது. அம்மா அப்பா கூட எல்லாம் நாங்க கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கேன், சுவாமிஜி கூட தான் அதிகமான நாட்கள் அவர் கூடவே இருந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம். எதுக்கு சொன்னா, அவருடைய ஒரு விஷன் இல்லை, இது பண்ணி வைக்கணும். அவர் சொன்னார், நெருப்புனா நாக்கு வெந்துடுமா அப்படி சொல்லுவார். அப்படிலாம் இல்லை, செய்து வைக்கணும் ஒரு ஏற்பாடு. அவர் மனசுல என்ன தோணி இருக்கு. ஆக வாழ்ந்த காலத்தில் அவர் செயல்பட்ட விதம், அவருடைய செயல்லாம் விரைவா நடக்கணும், உடனே நடக்கணும். நடக்கலைன்னா ரொம்ப வேகப்படுவாங்க. அப்பதான் நினைச்சேன், இந்த சாமிஜி உடலை மகா சமாதி பண்ண ஒரு பாடு, பொழுது விடிஞ்சுக்கிட்டு இருக்கு, விடியாது சொல்றாங்க. அது போல நேரத்துல இதுக்காக தான் சுவாமிஜி இவ்வளவு வேகப்பட்டீங்களா, இவ்வளவு அவசரப்பட்டது, இதெல்லாம்
வந்த வேலையை முடிச்சு போறா போல இருந்தவர். நினைக்கும் பொழுது ஒரு முழுமையாக்கி விட்டு போதும் இதோட, இதுக்காக தான் நீங்க இவ்வளவு வேகப்படுத்தினீங்களா கூட இருந்த எல்லாரையும் அப்படி சொல்லி ஒரு மாதிரி மனசுல ஒரு எண்ணம். ஆக அவர்களோடு உடனிருந்து அணில் போல செய்த செயல்கள் செய்த எல்லா சுவாமிகளும் இங்க இருக்காங்க. சர்வாத்மானந்த சுவாமி, அவர் மின்சாரானந்த சுவாமின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவருக்கு அதுல ரொம்ப அதீதமான ஒரு ஆற்றல் உண்டு. ஆரம்ப காலத்துல இல்லை, இப்பவும் சரி, எல்லா வேலைகளும் செய்துக்கிட்டு இருந்தாரு. ஞானசிவானந்த சுவாமி. அடுத்து சுவாமிஜி இடத்துல முதல் கோர்ஸில் படித்த சுவாமி பூர்ணானந்தா, இப்போ நிறைய பேர் கூட இருந்து உதவி பண்ணாங்க. அழகுராஜ் ஐயாவை மறக்கவே முடியாது. இடத்த கொண்டு வந்து காட்டி கூடவே இருந்து எல்லா வேலைகளும் செய்தார். அவங்களுடைய திருக்குமார் அஜய் உட்பட, அம்மா அருணா அம்மா, அடுத்து நிறைய பேர், டிஎஸ்கேஎஸ் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, கேக்கப்பட்டி ராமராஜ் ஐயா, இன்னும் இருக்கக்கூடிய நிறைய அங்கேயே இருக்காங்க. பழைய பக்தர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க எல்லாரும். விஜயராமன் ஐயா எல்லாரும் நினைக்கிறோம். இப்போ கிருஷ்ணகுமார், மோகன்தாஸ் எல்லாருமே இருந்து இந்த ஆசிரமத்துக்கு ஒரு அணில் போல நிறைய காரியங்கள் செய்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு கருத்து சொல்லணும், சுவாமிஜி கிட்ட பகிர்ந்தேன். யாரோ ஒருத்தர் இருந்தாங்க, பிரபாகர் கூட பகிர்ந்துக்கிட்டேன். பிரபாகர் வந்து சுவாமியுடைய அண்ணா மகன். அது ஒரு விசேஷம். ஏன்னா குருவினுடைய ரத்த பந்தங்கள் இருக்காங்களே, குருவு கொடுக்குற மரியாதை ரத்த பந்தங்களும் கொடுக்கணும். சுவாமிஜி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. இதுக்காக இல்லை, எப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் அதுக்கு தகுதியானவர்கள். இந்த குருவுக்கு எதை உதாரணமா சொல்லணும்னா, பரிசை வேதியை சொல்லலாம். ஒருத்தர் சொன்னாராம். இல்லை இல்லை, பரிசை வேதியை சொல்ல முடியாது. பரிசை வேதி என்பது அது எதை தொடருதோ அது தங்கம் ஆயிடும். ஆனா பரிசை வேதியோட குருவுக்கு உதாரணமா சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து இன்னொருத்தர் என்ன பண்ணிடுறாரு, சிஷியனை தன்னை போல ஞானம் உடையவனை ஆக்கிடுறார். வேதாந்த சாஸ்திர குரு மட்டும்தான் தன்னிட்ட இருக்க எல்லா ஞானத்தையும் சிஷியனுக்கு வாரி வழங்கிடுவார். எப்படி ஒரு நதியான தன்னிடம் உள்ள நீரை எல்லாம் கொண்டு சென்று கடையில் கொட்டி விடுமோ அது போல மற்றவங்களே ஏதோ கொஞ்சம் மறைச்சு வச்சுக்குவாங்க, அது வேற விஷயம். ஆனா குருவானவர் என்ன பண்றார், அந்த பரிசை வேதி தங்கமாக்கும். தங்கமான அது இருக்கு, அது இன்னொன்னு தங்கமாக்காது, அதுக்கு அந்த சக்தி இல்லை. ஆனா குருவானவர் தன்னிடத்தில் சேர்ந்த சிஷியனை, அவனையும் கூட இந்த ஞானத்தை கொடுத்து அவனையும் தன் ஸ்தானத்திற்கு உயர்த்தி ஒரு குருவாக இருக்கக்கூடிய தகுதியை கொடுத்து விடுகின்றார். அப்படித்தானே வாழையடி வாழையன்னு இந்த சம்பிரதாயம் குரு பரம்பரை அவிச்சின்ன பரம்பரை வந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ குருமார்கள் அடுத்து உருவாக்கி இருக்காங்க. பூர்ணானந்த சுவாமி கிளாஸ் எடுக்கிறார், ஞானசிவானந்த சுவாமி எடுக்கிறாங்க. இவங்க நம்ம போடிசாமி, அவர் போடிசாமி தான் சொல்லுவாங்க, சர்வாத்மானந்த சுவாமி பேரை மறந்து போச்சு. ஆமா, அவர் எடுக்கிறார். அது போல எல்லாரையும் அப்படி ஆக்குறது ஒரு குருவனுடைய விசேஷம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடம் சொல்றது போல ஒரு உயர்ந்த சாஸ்திர ஞானத்தை சம்பிரதாயமா கிடைச்ச குரு அருகில் இருந்தோம்னா எல்லாவற்றையும் நமக்கு வாரி கொடுத்துட்டு போயிடுறோம். அந்த ஞானத்துக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லை, அளவே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சுவாமிஜி அவங்களுடைய ஜெயந்தி விழா இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். சுவாமிஜி அவருடைய ஜெயந்தி விழாவும் ஸ்ரீ குரு பூஜையும் தேனி ஆசிரமத்தில் மட்டுமே நிகழ்த்தப்படுகின்றது. அடுத்து இப்போ இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். சுவாமிஜி அவருடைய 4வது ஸ்ரீ குரு பூஜை, அந்த பூஜையும் மே 10 நடக்கக்கூடிய எத்தி பூஜையும் இதே இடத்துல சிறப்பாக நடக்கும். தேதியும் சொல்லிடுறேன். மே 10 ஆங்கில தேதிப்படி சுவாமிஜி அவர்கள் மகா சமாதி அடைந்த தினம் அன்று இங்கே எத்தி பூஜையாக விசேஷமாக சாதுக்கள் மகாத்மாக்களை வர வச்சு விசேஷமா கிராண்டா நடக்கும். சுவாமிஜி அவங்க நடத்திக்குவாங்க, இங்கே தான் நடத்திக்க போறாங்க. அடுத்து சுவாமிஜியோட ஆராதனை என்று ஒன்று திதிப்படி நடக்கிறது. அந்த திதிப்படியான ஆராதனையும் ஏப்ரல் 26 சனிக்கிழமையா வருது. கரெக்ட் தானே? ஏப்ரல் 26, 26/4/2025 சனிக்கிழமை அன்று, சித்திரை 13, சித்திரை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதி, அந்த நாளில் சுவாமிஜி அவர்களுடைய மகா குரு பூஜை இங்குதான் நடக்க இருக்கின்றது, இங்குதான் நிகழ்கின்றது. சுவாமிஜி அதிஷ்டானத்தில் தான் நடக்க இருக்கின்றது, தேனியில தான் நடக்கும். ஆக நிகழ்வுகள் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு வேண்டும் சொல்லி சொன்னா, ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வெப்சைட் இருக்கு, ஆசிரம அன்பர்கள் இருக்காங்க, ஆசிரம அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு நீங்க எல்லாரும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆக உலகம் எங்கிலும் உள்ள சுவாமிஜி அவருடைய பெரும் திரளான சிஷ்யர்களுக்கெல்லாம்
பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள், சுவாமியுடைய பக்தர்கள், சிஷ்யர்கள் எல்லாருக்கும் சுவாமிஜி அவர்களுடைய பெரும் திருவருள் இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி அவருடைய திருவடிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். இங்கு சுவாமிஜி அவர்கள் வகுத்து கொடுத்த முறைப்படி அனைத்து நிகழ்வுகளும் இங்கு நிகழ்ந்து கொண்டுள்ளது. அதுக்கு மேல ஒன்று சொல்றதுக்கு இருக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்டிமம் லெவல் சொல்றது போல செய்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். அடுத்து இந்த நிகழ்வுக்காக நிறைய அன்பர்கள் காணிக்கையெல்லாம் அனுப்பியிருக்காங்க, அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்களுடைய பெயர் முகவரிகள் ஆசிரமத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்க உங்கள் பெயர் முகவரிகள், இமெயில் அல்லது வாட்ஸ்அப் நம்பர், போன் நம்பர்லாம் இருந்ததுன்னா ஆசிரமத்தில் பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு எல்லா ஆசிரம நிகழ்வுகளும் தகவல்களும் முறைப்படி உங்களுக்கு வந்து சேரும். இந்த தகவல்லாம் உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச முதல் பகுதி சுவாமிஜி அவர்களுடைய மகிமை பெருமைகள், அடுத்து ஆசிரமத்துடைய நிகழ்வுகள். இந்த எல்லா நிகழ்வுகளிலும் சுவாமிஜி அவர்களுடைய சிஷ்யர்களாக, பிரம்மச்சாரிகளாக, சன்னியாசிகளாக, பக்தர்களாக இருந்து கலந்து கொண்டு நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஒரு செய்கின்ற ஒரு சேவையாக சுவாமிஜி ஒரு வார்த்தை சனாதன தர்மிக்கு ஒரு மறக்காம சொல்லுவாங்க, அழுத்தமா சொல்லுவாங்க. நம்முடைய தர்மத்திற்கு நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த அளவிற்கான கைங்கரியத்தை செய்து நம்முடைய தர்மத்தையும் காப்பாற்றுவோம், நம்மையும் நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நம்முடைய வருகின்ற சந்ததிக்கும் இப்படிப்பட்ட சம்பிரதாயமான இந்த பெருமை பொருந்திய இந்த தர்மத்தினுடைய விழுதுகளை விட்டு செல்ல வேண்டும். அதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமாக உங்கள் அனைவரையும் மனமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புனிதமான இந்த ஜெயந்தி நாளில் சுவாமிஜி அவருடைய முழு அனுகிரகமும் நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணைவாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஆதிகுருநாத சுவாமிக்கு, சத்குருநாத மகாராஜிக்கு, பரம பூஜ்ய ஓங்காரந்த மகா சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.